நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் 10வது அதிகாரம் வசனம் 15. ஜான் சாப்டர் 10 verse 15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ரொம்ப நேர்த்தியான வசனம் அது. ஆண்டவர் மேய்ப்பனாகவும் நம்மை ஆடுகளாகவும் ஓமைப்படுத்தி ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் இருக்கிற உறவை காண்பிக்கிறாரு. ஆடுகளுடைய சத்தத்தை மேய்ப்பன் அறிந்திருப்பாரு, அதே போல ஆடுகளும் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும். அப்படி அந்த சத்தத்தை கேட்டே அவைகள் வழிநடத்தப்படுகிறதாக இருக்கு. அப்போ ஒரு உறவில் இருக்கும்போது ஒருத்தரால ஒருத்தர் அறியப்பட்டிருக்கிறோம். இங்க மேய்ப்பன் ஆடுகள்னு சொல்லப்பட்டாலும் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு பிள்ளைக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவுக்கு ஒப்பானதாக இருக்கு. அவர் நமக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்படி அதிகாரம் பெற்றிருக்கிற நாம நம்முடைய தகப்பனை அறிந்திருக்கிறோமா? தகப்பன் எப்பொழுதுமே பிள்ளையை அறிந்தவராகவே இருக்கிறாரு. அதுவும் நம்முடைய தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிபவரா இருக்கிறாரு. நம்முடைய நாவல சொல் பிறவாதற்கு முன்பாகவே நாம இன்னதை பேச போறோங்கிறத கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறாரு. ஆனா பிள்ளை எண்ணப்பட்ட நாம அவரை அறிந்து வைத்திருக்கிறோமா? அப்படியாக அறிந்திருக்கும் போதே அது சீர்பொருந்தின உறவுக்குள்ளாகும் இல்லையா? அதனால்தான் இந்த வார்த்தைகளை கிறிஸ்து தாமே சொல்றாரு. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்படியான ஒரு பரஸ்பர உறவுக்குள்ளார இருக்கிறதுனால்தான் அவர் நமக்காக ஜீவனையும் கொடுத்திருக்கிறாரு. அதையே இங்க முன்னறிவிப்பாக ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்தபடியாக நமக்காக ஜீவனை தந்தருன்னா அவரை நாம அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு இல்லையா? ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவை நாம ஒருபோதும் கண்டதில்ல. அப்படியான அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறாரு. அதையே கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம் துவக்க பகுதியும் சொல்லுது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும். அந்தபடி காணக்கூடாத தேவனை நமக்கு காண்பித்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருந்தாரு. எப்படி காண்பித்தாரு? அவருடைய நடக்கையின் மூலமாக, அவருடைய சுபாவத்தின் மூலமாக. அந்தபடியாகவே தேவனை நமக்கு அவர் வெளிப்படுத்தினாரு. மேலும் யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அந்தபடியாக கிறிஸ்துதாமே நமக்கு பிதாவை வெளிப்படுத்தினவராக இருக்கிறாரு. அவர் மூலமாகவே நாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறோம். அவர் தாமே தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார் இல்லையா? அப்படியான வார்த்தையின் மூலமாகவே முற்காலத்துல தேவன் வெளிப்பட்டிருக்காரு. இதற்கு உதாரணமா நம்ம ஒரு பகுதி எடுத்துக்கணும்னா, உபாகமம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இதை எதற்காக அவர் சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஏதாவது ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுகிறவர்களாகவே இருந்தாங்க. அப்படி ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ மையப்படுத்தி தேவனை அடையாளப்படுத்தினவர்களாக காணப்பட்டாங்க. அப்படி இருந்தவர்களிடத்துல தேவன் எப்படி அவர்களுக்கு வெளிப்பட்டாருங்கிறத மோசே தெளிவாக சொல்றாரு. ஓரேப் மலையில அக்னியின் நடுவில் இருந்தே கர்த்தர் பேசியிருக்காரு. அப்படியாக வார்த்தைகளின் சத்தத்தையே நீங்க கேட்டிருக்கீங்க, அவர் எந்த ஒரு ரூபத்தையும் காண்பிக்கலன்னு சொல்றாரு. இதன் மூலமாக அவர் சொல்ல வருவது, தேவன் தன்னை சொரூபத்தினால வெளிப்படுத்துகிறவர் அல்ல, சுபாவத்தினால வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதனால்தான் தனக்கும் யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டான்னு அவர் சொல்லியிருந்தாரு. நாம நம்முடைய தேவனை விக்கிரகமாகவோ சொரூபமாகவோ இல்ல ஒரு காட்சியின் வடிவமாகவோ அறிந்து கொள்ள அவர் விரும்பல. அவர் சுபாவம் என்னதென்று அறிந்து மறுபடியுமாக அவர் சாயலாக நாம மாறணுங்கிறதே அவருடைய விருப்பமா இருந்தது. நம்மை சிருஷ்டித்த போது தேவன் தமது சாயலின்படி உண்டாக்குனாரு. ஆனா அவருடைய சாயலை நாம இழந்து பாவத்தின் சாயலை தரித்து கொண்டவர்களாக மாறி போனோம். அப்படி இருந்த சாயலை நம்ம இடத்திலிருந்து அகற்றி மறுபடியுமாக அவருடைய சாயலுக்கு நம்மை உருவாக்கணுங்கிறதுக்காகவே அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அந்தபடியாக தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தையே கேட்டீர்கள்னு சொல்லப்படும் போது அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மையப்படுத்துகிறதாக இருக்கு இல்லையா? யோவான் 1 அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்றாரு இல்லையா?
அந்த வார்த்தையின் மூலமாகவே முற்காலத்துல தேவன் இடைப்பட்டிருக்காரு. அந்த வார்த்தையே மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளார வாசம் செய்கிறவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் போதே நாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தைய தேவன் நமக்கு அநேக வழிகளில் வெளிப்படுத்துகிறாரு. அந்தபடியாக வேதத்தை ஆவியானவர் துணை கொண்டு வாசிக்கும் போதும் சரி, முக்கியமாக சபையில அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அந்தபடி தேவனுடைய அனந்த ஞானமானது, அதாவது எல்லையற்ற ஞானமானது சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வேதத்துடைய மறைப்பொருள்கள் முதற்கொண்டு எல்லாமே புரியாது. அப்படி அவர்களுக்கும் ஒரு புரிதல் உண்டாக்கவே தேவன் சபையை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த சபையின் மூலமாக தேவனுடைய எல்லையற்ற அறிவை நாம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அந்தபடி தேவனை அறிகிற அறிவு சபையின் மூலமாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்தபடியாக தேவனோடு நாம சீர்பொருந்தின உறவுல இருக்கிறோம்னா அவர் நம்மை அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, நாமும் அவரை அறிந்திருக்கிறவர்களாக இருப்போம். அப்படியாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு அவரோடு உறவுல இருக்கணுங்கிறதே அவருடைய விருப்பமா இருக்கு. இதை நாம உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்து அவரோடு சீர்பொருந்தின உறவில் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மால் அறியப்பட்டும் உம்மை அறிந்தவர்களுமாக நாங்கள் இருக்கும் போதே சீர்பொருந்தின உறவுல இருக்கோங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடையவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக உம்மை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் தகப்பனே. ஆதி நாட்கள்ல இருந்த வார்த்தையின் மூலமாக மக்களுக்கு இடைப்பட்ட நீங்க இந்த நாளிலும் வார்த்தையின் தெய்வமாக எங்களுக்குள்ளார வாசம் பண்ணுகிறீங்கிறத அறிந்து கொண்டு உம்மை இன்னும் அறிய, இன்னும் கிட்டி சேர தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியாய் நீங்க நடத்துவதற்கு இந்த நாள்ல நாங்க எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மோடு சீர்பொருந்தின உறவுல வருவதற்கு தேவரீர் தம்மை வெளிப்படுத்துங்க. அப்படியே நீங்க வெளிப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.